உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 27 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்குனருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாள்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உலகம் இன்று நமது உள்ளங்கையில் இருக்கிறது என்றால் அது பொய்யான ஒரு வார்த்தை அல்ல. இன்றைக்கி நம்ம தொலைக்காட்சி பார்ப்பவர்கள் மிகவும் குறைவு. காரணம், தொலைக்காட்சி எங்கே இருக்குது? இப்போது உள்ளங்கையில் இருக்குது. அப்படி தானே? யாரும் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறேன். மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ண தவற மாட்டோம். மந்த்லி பேக், இயர்லி பேக், ஆனுவல் பேக் அப்படின்ட்டு நம்ம. ஸோ உலகம் உள்ளங்கையில் இருக்கிறது. ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட கூட இன்றைக்கி ஜெபமாலை கையில் இருக்கிறதோ இல்லையோ, பட் தே வில் ஹாவ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். பிறந்த குழந்தை 2 வயசு ஆகுறதுக்கு முன்னாடியே தொந்தரவை முடிக்கணும் அப்படின்னா அம்மா கையில் கொடுக்கக்கூடிய ஒரு கருவி எதாக இருக்கும்? செல்ஃபோன். காரணம், இன்று அதை கூட மனிதன் உலகத்தின் எல்லா காரியங்களையும் தனது உள்ளங்கைக்குள் வைத்துக்கொண்டு உலகை ஆள்வதற்கான திறமையும் பக்குவமும் அடைந்தவனாக இருக்கிறான். பட் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியத்தை கையாளுவதற்கு இன்று நாம் தோற்று போய் கொண்டிருக்கின்றோம். அதை கையாள தெரிந்தோம் என்றால் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்நேரமும் வெற்றிகள் நம்மை சேர்ந்தடையும். அதை சரியான விதத்தில் கையாள தெரியாததன் ஒரு விளைவுதான் பல நேரங்களில் நாம் வாழ்க்கையை வெறுப்பது. ஏன் படைத்தாய் என்று கடவுளை கூட நாம் பழி சுமத்துகிறோம். தட் இஸ் நத்திங் பட் சஃபரிங், துன்பம். இன்றைக்கி துன்பத்தை நமக்கு கையாள தெரிவதில்லை. How to handle this suffering? We knock at the door everywhere. யாராவது இதுக்கு வழி சொல்லி தருவாங்களா இந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளியில் வர்றதுக்கு? மேபி ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், உறவுகளுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய துன்பங்கள், உறவிலிருந்து வரக்கூடிய துன்பங்கள், தொழில் முறையாக ஏற்படக்கூடிய துன்பங்கள், எதிர்காலத்தை நினைத்து
நாம் அடையக்கூடிய துன்பங்கள். அப்போ இதற்கெல்லாம் ஒரு அம்பர்லா டேர்ம், தட் இஸ் சஃபரிங். துன்பத்தை கையாளுவதற்கான விதம் என்ன? துன்பம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறாங்களா? யாராவது இங்கே இருக்கிறீங்களா? உலகத்தை ஏன் கேட்கணும், இங்கே இருக்கிறீங்களா? 300 பேர் இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 200, let us say 200 பேர். இந்த 200 பேரில் யாராவது, ஃபாதர் ஐ டோன்ட் ஹாவ் சஃபரிங் அட் ஆல், துன்பத்தை நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது, இப்போ எனக்கு துன்பம் கிடையாது அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? இன்க்ளூடிங் மீ. நம்ம யாருமே அந்த ஒரு நிலைமையின் வழியாக கடந்து செல்வது இல்லை, கடந்து செல்லவும் முடியாது. இறைவனுடைய வார்த்தை அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது. எடுத்து வாசிப்போமா? யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம், யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது இறை வார்த்தை. யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 33வது இறை வார்த்தை. எஸ், என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன், உலகில் உங்களுக்கு போதும். அந்த ஒரு வார்த்தை தான், உலகில் உங்களுக்கு. உலகில் உங்களுக்கு, எங்க சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். உலகில் உங்களுக்கு. என்ன உங்களுக்குன்னு சொல்லும் போது யாருக்கோ சொல்கிற மாதிரி இருக்குது. பர்சனலாக சொல்லுவோமே, உலகில் எனக்கு. சத்தமாக சொல்லுங்க. உலகில், உலகில் எனக்கு துன்பம் உண்டு. அப்போ துன்பம் இல்லாமல் இவ்வுலகில் யாரும் கிடையாது. அப்போ ஹவு டு ஹேண்டில் திஸ் சஃபரிங், அதில் தான் நம்ம தவறுகின்றோம். இதை எப்படி கையாளுவது, யாரிடம் சொல்லி தீர்ப்பது, அங்கே தான் மனிதன் பல விதங்களில் தவறு இழைக்கின்றான். அதில் முதலாக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கையாளுவ விதம் தவறும் பொழுது யூ பிரேக் த ரிலேஷன்ஷிப் வித் காட் அட் ஃபர்ஸ்ட். காரணம், இந்த துன்பத்தெல்லாம் அனுமதிப்பது யாரு? கடவுள். ஒரு பழியை போட்டுருவோம் நம்ம. கடவுளுக்கு தெரியாமல் இல்லையா? ஒன்றும் இல்லையா? அவருக்கு என் குடும்பத்தை பற்றி தெரியாமல் இல்லையா? என் பிள்ளைகளை பற்றி தெரியாமல் இல்லையா? என் தியாகங்களை பற்றி தெரியாமல் இல்லையா? என் கண்ணீரை பற்றி தெரியாமல் இல்லையா? அப்போ கடவுள் மேலே பழியை போட்டுருவோம். ஸோ யூ பிரேக் த ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட் வென் யூ ஹாவ் தி மோஸ்ட் சஃபரிங் இன் யுவர் லைஃப். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? புனித அகஸ்டின் சொல்லுவார், காட் ஹேட் எ சன் இன் திஸ் வேர்ல்ட் வித்தவுட் சின் பட் நாட் வித்தவுட் சஃபரிங். பாவம் இல்லாமல் இவ்வுலகில் கடவுளுக்கென்று ஒரு மகன் இருந்தார், ஆனால் துன்பம் இல்லாமல் ஒரு மகன் அவர் உலகில் பிறக்க அனுமதித்ததில்லை. அப்போ அவருடைய மகனே நமக்கு மீட்பை அளித்தது எதன் வழியாக? துன்பங்கள் வழியாக. He was in search of suffering. துன்பங்களை தேடி செல்கிறார். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் அதை தான் நம்ம சொல்கிறோம், அதை தான் நம்ம வாசிக்கிறோம். சீடர்கள்ட்ட ஆண்டவர் சொல்கிறார், துன்பங்கள் பட வேண்டும். allow the suffering. God allowed the suffering to happen in his life. அவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நடப்பதற்கு அவர் அனுமதி கொடுத்தார். he allowed. அவர் அனுமதிக்கவில்லை என்றால் துன்பங்கள் நடந்திருக்காது. அதனால தான் கெத்செமனி தோட்டத்தில் இயேசு சொல்வார், அப்போ பேதுரு வாளை எடுத்து அந்த படை வீரனின் செவியை வெட்டும் பொழுது, நான் ஜெபித்திருந்தால் என் தந்தை இதைவிட ஆயிரக்கணக்கான படை வீரர்களை அனுப்பி இருப்பார் அல்லவா. தட் மீன்ஸ் தந்தையாகிய கடவுள் துன்பத்தை அனுமதித்தார் அவருடைய வாழ்க்கையில். அப்போ துன்பம் என்பது சாதாரண காரியம் அல்ல பிள்ளையே. துன்பம் உனது வாழ்க்கையில் வெற்றியை அளிக்கக்கூடிய ஒரு கருவி. அதை சரியான விதத்தில் கையாள நீ தெரிந்திருந்தாய் என்றால் வெற்றி உனது வாசல் கதவை தட்டி கொண்டே இருக்கும். ஹவு டு ஹேண்டில் திஸ் சஃபரிங். சின்ன வயசில் 2010ஆம் வருடம் செமினேரியில் சேர்ந்த ஒரு வருடம். அது ஃபஸ்ட் இயர் கேரளாவில் படித்தேன். வருஷத்துக்கு 3 தடவை வெக்கேஷன் இருந்துச்சு. முதல் வருடம் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு. அடுத்த வருஷம் எல்லாம் வருஷத்தில் 1 தடவை மட்டும். அப்போ வெக்கேஷனுக்கு போயிட்டு கேரளாவிலேருந்து வீட்டுக்கு போகும் பொழுதெல்லாம் நல்லா சிப்ஸ் பேக்கெட் கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வருவேன். ஸோ வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரும்பொழுது பக்கத்து வீட்டில் உள்ள உறவினர்களுக்கெல்லாம் கொடுப்பது வழக்கம். ஸோ என்னுடைய கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு 2வது வெக்கேஷனுக்கு நான் வரும்பொழுது இதே மாதிரி சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது என்னுடைய வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சு. ஒரு 4 வயது அந்த குழந்தைக்கு அப்பொழுது. அப்போ நான் இந்த சிப்ஸ் பாக்கெட் எடுத்துகிட்டு அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக போகும் பொழுது அக்கா சொன்னாங்க, டேனி போக வேண்டாம், அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் போகலை? யூஸ்வலி வீட்டுக்கு வரும் பொழுதே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா குழந்தை ஓடி வந்துடும்.
பட் அன்னைக்கு நான் அவள் வரவே இல்லை. ஸோ நான் தேடி செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தமாச்சு. உடனே என்னன்னு கேட்கும் பொழுது தான் அக்கா அந்த ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணுறாங்க, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத. 2 மாதத்திற்கு முன்பாக வீட்டில் விருந்தினர்கள் வந்திருந்திருக்காங்க. குழந்தைக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு. அந்த 2010 வருஷம் மொபைல் ஃபோன் அவ்வளோக்கா யூஸில் இல்லை, அப்படி தானே? ஸோ தொலைக்காட்சியில் கார்ட்டூன் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம். ஸோ கார்ட்டூன் தொலைக்காட்சியில் பார்க்கறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ விருந்தினர் வந்திருக்கும் போது அம்மா சொல்லியிருக்கிறாங்க, பாப்பா இங்கேருந்து இப்போ நீ பார்க்க வேண்டாம், வீட்டுக்குள்ளே போய் ரூமில் இரு, காரணம் இட் டிஸ்டர்ப் த கெஸ்ட், நீ சவுண்டை பயங்கரமாக வச்சுட்டு நீ பார்க்குற, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. குழந்தை கேட்கல, நோ அடம்பிடிச்சா, நோ இப்படி தான் நான் பார்ப்பேன், இப்படி தான் பார்ப்பேன். அப்போ அம்மா கொஞ்சம் கூட சத்தமாக அதட்டியிருக்கிறாங்க. உடனே குழந்தை கோச்சிக்கிட்டே உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் டோரை அடைச்சிச்சு. அம்மா கெஸ்டெல்லாம் பார்த்துட்டு அனுப்பி விட்டுட்டு ஆஃப்டர் 1/2 hour உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த குழந்தை இறந்து இருந்தது. இரத்த வெள்ளத்தில் அவள் கிடந்தாள். என்ன நடந்தது தெரியுமா? அவள் பார்த்து கொண்டிருந்தது ஒரு கார்ட்டூன் சேனல். அந்த கார்ட்டூன் சேனலில் அந்த பொம்மைகள் எல்லாம் கத்தியில் விளையாண்டுக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த குழந்தை உள்ளே போய் அம்மா என்னை அனுமதிக்காத காரணத்தால் அந்த கார்ட்டூனில் அவள் எப்படி என்ன பார்த்தாலோ ஷி கட் ஹர் த்ரோட். நமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை துன்பம். சின்ன ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டா போதும், we name it suffering. How to handle this? நாகர்கோவிலில் ஒரு வீடு சந்திப்புக்கு போகும் பொழுது 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தை ஸ்கூலுக்கு போகலை. ஏன் ஸ்கூலுக்கு போகலை? ஒரே டென்ஷனாக இருக்குது ஃபாதர். ஏன் டென்ஷனாக இருக்குது? ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய குழந்தை தான், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய குழந்தை. ஏன் டென்ஷனாக இருக்குது? அடுத்த தடவை ஃபஸ்ட் ரேங்க் வாங்காமல் போயிடுவனோ, அடுத்த தடவை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாமல் போயிடுவனோ, டென்ஷன். ஷி நேம் இட் அ சஃபரிங், துன்பம். இன்றைக்கி நமக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்கள் துன்பங்களாக மாறுவதற்கு காரணம், யூ டோன்ட் டேஸ்ட் the suffering in your life. உடைய வாழ்க்கையில் துன்பத்தின் அருமையை தெரியாமல் இருக்கும் பொழுது, துன்பத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை தெரியாமல் இருக்கும் பொழுது, துன்பத்தில் இருக்கக்கூடிய இறைவனின் அருளை தெரியாமல் இருக்கும்போது அந்த துன்பம் உனக்கு பெரும் பாடுகளாகத்தான் அமையும். If you don't allow suffering to your life, when suffering will come in your life, it will become a great pain, great pain. வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன துன்பங்களை நீ அனுமதிக்காமல் இருந்தாய் என்றால், சின்ன துன்பம், சின்ன வார்த்தை கூட உனக்கு ஒரு பெரிய துன்பமாக இருக்கும். You will think to end your life. வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது? Today we heard the word no, instant culture. Everything should happen all of a sudden. இப்போ நடக்கணும், உடனடியாக நடக்கணும். We don't wait for anything. கடவுள்கிட்ட ஒரு ஜெபம் வைக்கிறோம், அதற்கு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு கிடையாது. எவ்வளவு காலம் வெயிட் பண்ணணும்? காலங்கள் கிடையாது. அப்ரஹாம் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணார்? 25 years he was waiting for the Lord. 25 வருடம் அவர் காத்திருந்தார் கடவுளுக்காக. ஆனால் நமக்கு அந்த காத்திருக்கக்கூடிய அந்த பக்குவம் இருக்குதா? எப்படி துன்பத்திற்கு நம்மால் துன்பம் தர முடியும்? அருளாலயத்தில் ஒரு தடவை நான் குருவாகி முதல் வருடம் ஆகியிருக்கும் பொழுது நடந்த ஒரு சாட்சிய பகிர்வு. மத்தியானம் 1:30 என்னுடைய டாக் இருந்துச்சு. அதற்கு முன்னாடி அங்கே சாட்சியம் நடந்து கொண்டிருந்துச்சு. எல்லாரும் சாட்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சாட்சி எனக்கு வெகுவாக கவர்ந்தது. அந்த அம்மா சொன்னாங்க, வந்துட்டு மைக் பிடிச்சிட்டு, ஃபாதர் மக்கள் எல்லாரும் இருந்தாங்க, ரொம்ப வருடமாக அருள் ஆலயத்திற்கு வந்து ஜெபித்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. இரட்டை குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளும் நல்லா வளர்ந்து வந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 2 குழந்தைகளுக்கும் ஃபீவரிஷ். உடனே அம்மா ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் சொன்னாங்க, வெரி சீரியஸ், தே ஆர் போத் ஆர் வெரி சீரியஸ். ஐசியூவில் அட்மிட் பண்ணாங்க.
1 மணி நேரத்தில் டாக்டர் வந்து சொல்லுதாங்க, they will die soon, they will die soon. நான் முழந்தாள் படியிட்டு, கணவனும் மனைவியும் முழந்தாள் படியிட்டு அந்த குழந்தைக்கு முன்னாடி இருந்து ஜெபிக்கிறாங்க. ஏதாவது ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? காத்திருந்து பெற்ற குழந்தைகள் அது. ஏதாவது ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? அதில் ஒரு குழந்தை இந்த அம்மாவோட கையை பிடிச்சிட்டு சொல்லிச்சான், மா 5 வருஷம் நீ என்னை நல்லா வளர்த்துருக்கிற, உன்னை விட சிறந்த ஒரு தாயிட்ட நான் போகிறேன், உன்னை விட சிறந்த ஒரு தாயிட்ட போகிறேன். த லாஸ்ட் வேர்ட் த லிட்டில் கேர்ள் அட்டர்ட், உன்னை விட சிறந்த தாயிடம் நான் செல்கிறேன். சாட்சி சொன்ன அம்மா லாஸ்ட்டில் கூட அந்த லாஸ்ட் வார்த்தை கூட சொல்லலை, என் 2 குழந்தைகளை இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லலை. அவள் சொன்ன வார்த்தை, என் குழந்தைகளை என்னை விட சிறந்த ஒரு தாயிட்ட நான் கொடுத்துருக்கிறேன். எப்படி அந்த தாய்க்கு துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க முடிந்தது? எப்படி முடிந்தது? திருப்பாடல்கள் 91வது அதிகாரம். திருப்பாடல்கள் 91வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. அவர்கள் என் மீது அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது பதில் அளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். ஐ வில் பி வித் யூ இன் யுவர் சஃபரிங். இன்னைக்கு இந்த ஒரு பக்குவம் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான் we are not able to handle our suffering. உன் துன்பத்தில் கடவுள் உன் கூட இருக்கிறாருன்னு ஏன் பிள்ளையை உனக்கு அனுபவிக்க முடிய மாட்டேங்குது? யூ ஆர் நாட் அலோன் இன் யுவர் சஃபரிங். யூ ஆர் நாட் அலோன். உன்னை தப்பு வைக்கக்கூடிய ஒரு ஆள் உன் கூட இருக்கிறாரு. இயேசுவுக்கு துன்பம், இயேசுடைய துன்பத்திற்கும் நம்முடைய துன்பத்திற்கும் வித்தியாசம் என்ன? இயேசுடைய துன்பத்திற்கும் நம்முடைய துன்பத்திற்கும் அவர் பாவம் செய்யாமல் துன்பம், நம்ம பாவம் செஞ்சு துன்பம். ஆனால் எல்லா துன்பங்களும் பாவத்திலிருந்து வருவது அல்லையே. எல்லா துன்பம், நான் என்ன ஃபாதர் தப்பு பண்ணேன் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னா, இந்த துன்பத்திற்கான நான் என்ன ஃபாதர் தப்பு பண்ணேன்? இன்னைக்கு பல துன்பங்கள் என்னுடைய பாவத்திலிருந்து வருகிறது என்றால் ஈஸிலி வி வில் அக்செப்ட் இட். ஆமாம், என்னுடைய நான் தப்பு பண்ணதுனால நான் தண்டனையை அனுபவிக்கிறேன். ஆனால் நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு காரணம் இன்னைக்கு என்ன? எந்த தப்பும் செய்யாமல் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேனே ஃபாதர். we are not able to bear it. இன்னைக்கு அந்த துன்பம் தான் பெரிய துன்பமாக நமக்கு இருக்குது. அப்போ இயேசு அத்தகைய ஒரு துன்பத்திற்கு அல்லவா அவரும் அழைத்து செல்லப்பட்டார். எந்த தப்பும் பண்ணாமல் அவர் துன்பப்பட்டார் அல்லவா? அப்போ இன்னைக்கு உனக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்குதே. எந்த தவறும் இல்லாமல் நான் இன்னைக்கு பல துன்பங்கள் வழியாக கடந்து செல்கிறேனே. எடுத்து வாசிப்போமா? யோவான செய்தி 16வது அதிகாரம். யோவான செய்தி 16வது அதிகாரம். இப்போ நான் வாசித்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி 32வது இறை வார்த்தை. யோவான செய்தி 16வது அதிகாரம் 32வது இறை வார்த்தை. இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிற்கு ஓடி போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள், ஆயினும் நான் தனியாக இருப்பது இல்லை. ஏன் தனியாக இருப்பதில்லை? யார் கூட இருக்கிறா? தந்தை என் கூட இருக்கிறார். திருப்பாடல் 91 ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். உன் துன்பத்தில் நான் உன்னோடு இருப்பேன். கிறிஸ்து துன்பப்படும் பொழுது தந்தையாகிய கடவுள் அவரோடு இருந்தார். அதனால் தான் அந்த துன்பத்திற்கு அவரால் துன்பம் கொடுக்க முடிந்தது. இன்னைக்கு நமக்கு துன்பம் வரும் பொழுது நாம் பலவீனர்களாக மாறி கடவுளை குறை சொல்லுகின்றோம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. நீ எப்படி துன்பத்தை கொடுக்கலாம்? நீ எப்படி எல்லாம் தெரிஞ்ச நீ இப்படி படலாமா? கடவுளை மறுதளிக்கின்றோம். The first relationship that we broke with Jesus, not with the people. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அதனால் பிள்ளைகளே, சொல்ல வரக்கூடிய காரியம் ஒரே காரியம், துன்பம் இல்லாமல் இங்கு வாழ முடியாது. சாவர வர துன்பம் பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். துன்பம் இல்லாமல் வாழவே முடியாது. தட் இஸ் அ ரியாலிட்டி. துன்பம் இல்லாமல் உலகில் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. ஹேண்டில் வித் கேர், ஹேண்டில் வித் கேர், ஹேண்டில் தட் வித் ஜீசஸ், ஹேண்டில் தட் வித் காட். தென் உன்னால் துன்பத்திற்கு துன்பம் அளிக்க முடியும்.
துன்பத்திற்கு துன்பம் அளிக்க முடியும். புனிதர்களுடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு துன்பங்கள் வழியாக கடந்து சென்றாங்க. ஆனால் அவங்க அல்லேலூயா பாடிலாம் சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்? கடவுள் அவர்களோடு இருந்தார். இன்றைக்கி உன் துன்பத்தில் கடவுள் இருக்கிறார், பட் நீ அதை ரியலைஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. உனக்கு காரணம் என்ன? உன் கண்கள் மறைந்து போயிருக்கிறது. இன்றைக்கி அன்னை மரியாளுடைய வியாகுல திருநாளை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் பட்ட பாடுகளை நாம் தியானிக்கின்றோம். என்று கடவுளுக்கென்று ஒரு தாய் இருந்தால், அகஸ்டின் சொன்ன அந்த கூற்றோடு சேர்ந்து நான் இதை சொல்கிறேன். இந்த உலகில் கடவுளுக்கென்று ஒரு தாய் இருந்தால் அவள் அருள் மிக பெற்றவளாயிருந்தால், ஆனால் துன்பம் இல்லாமல் இல்லை. கடவுளுக்கென்று உலகில் ஒரு தாய் இருந்தார், அவள் அருள் மிக பெற்றவளாயிருந்தால் துன்பமும் மிகுதியாக பெற்றவளாகவே இருந்தாள். கடவுள் அனுமதித்தார். அதனால் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் துன்பங்களை குறை சொல்லாதே, துன்பங்களை பழி சாற்றாதே. அந்த துன்பங்களிலிருந்து வெற்றி காண உன்னோடு கடவுள் இணைந்து உழைப்பார் என்பதை நம்பு. உன் கூட கடவுள் இருக்கிறார். கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம். உனக்கு துன்பம் வரவைக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள், அந்த நிகழ்வுகள், அந்த நபர்கள், அந்த காரணங்கள் இந்த பலிபீடத்தில் ஒப்புக்கொடு. உனது நோய்களாக இருக்கலாம், மருத்துவர்களால் எழுதி தள்ளப்பட்ட நோய்கள். இனி இந்த நோய்களுக்கு எந்த தீர்வும் கிடையாது. இனி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடையாது. கடன் தொல்லைகள், கடன் பாரங்கள், கணவன் மனைவி உறவு, பிள்ளைகளுடைய உறவு, பிள்ளைகளுடைய பொறுப்பற்ற தன்மைகள், எதிர்காலத்தை நினைத்த ஐயப்பாடுகள், பாவங்களால் வரக்கூடிய துன்பங்கள், உனக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். உன் துன்பத்தில் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி is not alone with you, he will redeem you from the suffering. உன் துன்பத்திலிருந்து அவர் உனக்கு தப்புவிக்க வழிகளை கொடுப்பார். துன்பத்தை இயேசுவுக்கு அனுமதித்த கடவுள் அதிலிருந்து தப்புவதற்கும் உயிர்ப்பு மாட்சியை கொடுப்பதற்கும் காரணமாக இருந்தார். உன் துன்பம் உனக்கு அழிவுக்கு கொண்டு செல்லாது, மாட்சிமைக்கு கொண்டு செல்லும். உன்னை பெருமைப்படுத்துவார் அவர்.